முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாத்தியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. திக்ஸாம்சிபாண்டு, எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை. எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள். நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. ஏய், நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு இதை விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது துடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை இது உருவாக்குவேன். அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? ஏடாள். நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட எல்லாம். ஓ, ஒரு
யோசனை என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். ஓ இல்ல. நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேயே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம். அதை நான் செவனேன். விஷயம் எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பின்னாடி உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? ரிக்ஷிப்பா, நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ண. நண்பர்களே, விழுங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, இறங்கி சரி, கொள்ளுங்கள். அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரினி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து
அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? நீங்க அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்ப இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ்ஸ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது அவன் கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா? என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்கள் சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். ஹூரே, இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன்.
நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ ஆப்ஸ். அவ்வோ என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் மியா, பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது, அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை, ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மற்றும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள். அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பிஜா நவுசன் ஆலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பகிர்ச்சா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியாப்பட விரும்பலை மியா. பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா மியா, எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா?
நினைவிருப்பேன் நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள் முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். காதுவமே, பட்டுப்பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். நல்ல வேளை. எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். அதன ஒரு அதிர்ஷ்டம். டபாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கிரதை தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ. மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும்.
நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா, சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை. விவியன், அருமை, அருமை, அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு. சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். கலக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது. மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிரையர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை, மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக
பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம்? ஓ ஆம். எவ்வளவு இனிமை! நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம்! எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறே? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. இருக்கிறது சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை துளைத்துட்டேன். இப்போ ஒரு துளை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கி ராடு விட்டு பார்க்கலாம். ஆச்சரியம். இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன? நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாபிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது.
சாக்லேட் பற்றி செல்கிறது. என்ன இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியாயிருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வா, ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகும் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக கத்த முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. பார்க்க அருமையாக இருக்கிறது. இனிமேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் கார்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பானாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை. இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா. வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோ கோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர் சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை! சூப்பர்! இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி, ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட்டாக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா லிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பியை யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார், ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர், அவனுடைய பிடித்தவே. ஓ, பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். ஓ இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். ஓ, அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி, நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்லப் போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். ஓ, அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்?
என்ன சொல்லி கேக் பண்ண டியூ பண்ணியா ஐவரஸ் வாழ்த்து எல்லாம் வெறிஞ்சிட்டீங்க நீங்க ஷ்ரைக் சர்ச் வேரிஷ்னா ஐயன்ல the coolest skittles workers பண்ணிட்டீங்க ஓ the bind ஃபேரோட விதத்தை பாருங்க சரி இல்ல நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா அவை நிறைய இருக்க வேண்டும் சரி ஏதாவது கண்டுபிடிப்போம் எனக்கு இந்த அச்சு தேவை கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம் அப்படியே அற்புதம் இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம் ஓ சரியானது கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன் இது பல நிறங்களில் இருக்கும் இத பாருங்கள் சரி அது கடைசி ஒண்ணு நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம் இந்த பேக்கேஜ பாருங்க இந்த துளையில நேராக ஓ ஆம் அதை பாருங்க டிபனிக்கு வேண்டியது இதுதான் எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள் எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும் அவசரப்பட வேண்டாம் சரி மையத்தில் எஸ் சேர்க்க போகிறேன் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும் எனக்கு சாக்லேட் தேவை அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம் அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம் சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும் அருமை அற்புதம் இது வேலை செய்கிறது இப்போது நாம் தொடரலாம் இது உறைய வேண்டும் நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன் ஓ என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர் அதை எப்படி அணைக்கலாம் ஓ அது நின்று விட்டது ஓ என் விக் எங்கே அது எங்கே போயிற்று அது என்ன அர்த்தம் நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன் ஐயோ ஓ என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா அவற்றை திருப்பி கொடு அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது என் முடிய திருப்பி கொடு நீ ஒரு கொடூரன் அது நகைச்சுவையாக இருந்தது சமையல்காரர் அது உங்களுக்கு நன்றாக இருந்தது எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும் அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம் அதை விட அதிகமாக நிச்சயமாக நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும் இப்போது இரண்டாவது சாக்லேட் பாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும் இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது சரி நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன் நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா சரி எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும் அதை 2 பாதிகளாக வெட்டுவோம் அருமை இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம் நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்றேன் சரியா இருக்கு இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும் அதை நிரப்ப விடுங்கள் இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள் டிப்பனி இதை முயற்சி செய் வாவ் நீ செய்திட்ட மால்டீசஸ் தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம் சரி ஒரு துண்டு வெட்டுகிறேன் வாவ் எவ்வளவு மிட்டாய்கள் அற்புதம் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன கேக் கூட நல்லது அற்புதம் இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன் அதை வெட்டுவேன் வாவ் உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள் சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்குது ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது அவை மிகவும் மிகவும் சுவையாக உள்ளது அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும் அதையும் வெட்ட வேண்டும் வாவ் அதை பாருங்கள் அது காலியாக உள்ளது ஓ காத்திருங்கள் மற்ற பாதி காலியாக இல்லை இங்கே தர்பூசணி பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ள எனக்கு இது பிடிக்கும் மோசமில்லை ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர் வாவ் இது எனது 2வது வெற்றி டிபனி நன்றி பாட்டி நீ இதை பார்த்தாயா நான் சிறந்தவன் ஏ இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு எனக்கு மிகவும் பசிக்கிறது
எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. It's part of the pizza. Slices. வெள்ளரிக்காய் வச்சு உருட்டுங்கள். பாயிலா நான் சிம்பிளா இப்போ மீனை மேலே வச்சு மீண்டும் உருட்டுங்கள். வெட்டி சரி பழங்களை கொஞ்சம் வாசிப்பி மறக்காதீர்கள். இது தாழே ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க. அத பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போது அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருச்சுகள். பிளேஸ்னட்ஸ் கொஞ்சம் வந்து நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல் வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அண்ட் நட்ஸ் தவவும். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை. இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள். நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா? ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ. ஓ நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஊரே நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர் குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதிகிறது. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும். கவலைப்படாதீர்கள். நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை போடுகிறேன். விரைவாகவும் ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா?
எனது கேரட் எங்கே? நான் என் உருளை கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளை கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுவே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளை கிழங்கை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? அப்போ நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க, வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி. மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பிறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. போச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. அருமை. போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா, செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு.
அப்போ, எப்படி சூடு! ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். நன்றி. அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுவன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி. என் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான்
எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி காத்திருக்கவும், உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாணசை. நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்கு உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது, லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில Another encounter I must turn down. போங்க. எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்லை. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை, நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? மகிழ்ச்சி.